குரு பவனபுரியில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பனுடையவே ஹிருதயம் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஆச்சரியமான புராணம் வேதவியாசரால் கலியுகத்துக்காகவே ஒரு சாஸ்திரம் போல அனுகிரகம் பண்ணப்பட்டது. பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், இதை மூணையும் சேர்த்து பிரஸ்தானத்ரயம்னு பெரியவா சொல்லுவாள். மோட்ச மார்க்கத்துக்கு போகிறவன் மூட்டை கட்டிக்க வேண்டியது இந்த மூணே அப்படின்னு சொல்லுவாள். இந்த மூணையும் மூட்டை கட்டிக்கணும் அப்படின்பா. ஒரு பெரிய ஜேர்னிக்கு போகிறவா இந்த மூணையும் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போவாளே, அதை போல் மோட்ச மார்க்கத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய முமுட்சுக்களாக இருக்க வேண்டியவா எடுத்துட்டு போக வேண்டியது இந்த மூணே. எது அது அப்படின்னுட்டா பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத். ஆனால் இது அவ்வளவுடைய சாரமாகவும் ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார் வேதவியாசர். இது மூணுடையவும் சாரமாக இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். சமஸ்த வேதங்களையும் இதிகாசங்களையும் சமஸ்த சாஸ்திரங்களையும் பொத்து கடைஞ்சு அதிலிருந்து ஒரு அமிர்தம் போல வந்தது ஸ்ரீமத் பாகவதம். வேதோபனிஷதாத் ஜாதா பாகவதி கதா அப்படின்னு சொல்லுவோம். வேதம், உபனிஷத்துகள் இதெல்லாம் போட்டு நன்னா கடைஞ்சு அதிலிருந்து சாரதமமான ஒன்று வந்தது, அதுதான் பாகவதம். கலியுகத்துக்குன்னே வந்த ஒரு சாஸ்திரம். அதனால் பிரஸ்தான சதுர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். பிரஸ்தானத்ரயம்னு இதை மூணு தானே சொன்னா இல்லையா. பாகவதம்ங்கிற 18வது புராணத்தை அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் பாகவதமும் இந்த பிரஸ்தானத்ரயத்தோடு சேர்ந்து நொடுத்து இது பிரஸ்தான சதுர்த்தமாக பிரகாசிக்கிறது. ஏன்னா சமஸ்த சாஸ்திரங்களுடையவும் சாரம் பாகவதம் இல்லையா. அது மட்டும் இல்லை, அனுபவத்தோடு கூடினது பாகவதம். மகான்களுடைய சுவானுபவத்தோடு கூடினது பாகவதம். பிரஹ்லாதனுடைய அனுபவம் என்ன, துருவனுடைய அனுபவம் என்ன, கோபிகைகளுடைய அனுபவம் என்ன, உத்தவாதி பாகவதாளுடைய அனுபவம் என்ன, சனகாதிகளுடைய அனுபவம் என்ன, அந்த அனுபூதியை அப்படியே கொண்டு பாகவதம் கொடுத்துடுறது இல்லையா. அதனால ஏதோ உபனிஷதெல்லாம் இப்படின்னு அது ஒரு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு போகிறதே கூட இது இல்லைன்னு பிரபஞ்சத்தை தள்ளுறது உபனிஷத்துகள்லாம். ஆனால் பாகவதம் நேர சாரதமான கிருஷ்ணஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுத்து இதுதான் இந்த பிரம்மம்னே காண்பிச்சு கொடுக்குறது இல்லையா. ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்குது நமக்கு பாகவதம் இல்லையா, அனுபவமாகவே இருக்குது பாகவதம். அதனால தான் யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்தியாத்மதீபம் அதிதி தீர்ஷதாம் தமோதம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குணு முனீன. பகவத் பக்தியை நமக்கு ஆச்சரியமாக எடுத்து காண்பிச்சு கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னு நமக்கு பக்தியை ரொம்ப பிரதானமாக எடுத்து காண்பிக்கிறது பாகவதம். பக்தியால் தான் அந்த அகண்ட ஞானத்தை அடைய முடியும். எவ்வளவோ தர்மங்களை ரொம்ப ஸ்ரத்தையாக ஒருத்தன் ஜன்மாந்தரங்களில் அனுஷ்டிச்சா அதுக்கு பிரயோஜனம் அவனுக்கு பகவத் சரணாரவிந்தத்தில் ஏற்படுற சுத்தமான பிரேம பக்தி. அதைத்தான் ரொம்ப அழகாக ரொம்ப உயர்ந்த தர்மமாக பாகவதம் எடுத்து காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட பிரேமே ஒருத்தனுக்கு பகவத் சரணத்தில் சித்திச்சு கொடுத்தானால் அதுவே அவனுக்கு அகண்ட ஞானத்தை கொடுத்துடும். அப்படிங்கிற அனுபூதியோடு கூடின ஞானத்தை பாகவதம் காண்பிக்கிறது இல்லையா. இவாளுக்கெல்லாம் பாகவத பரமஹம்சாள் அப்படின்னு பேர். ஞானத்திலேயே இருந்துண்டு ஆனால் இவாள்லாம் என்ன பண்ணுறான்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், சிந்தனம்னு தங்களுடைய சுவானுபவத்தை அப்படி லோகத்துக்கு வாரி இறைக்கிறார். சுகரே பிரமாணம் இல்லையா, ஸ்ரீ சுகாச்சாரியாலே பிரமாணம் இல்லையா. அது தன்னுடைய நிர்விகல்ப சமாதி அனுபவத்தில் இருந்துருக்க வேண்டியவர் அந்த சமாதி அனுபவத்தை கூட கலச்சென்று 7 நாள் உட்காந்து பரீட்சத்துக்கு பாகவதத்தை வருஷிக்கிறார். பரிநிஷ்டிதோபினை குண்யே உத்தம ஸ்லோகலீலையா கிரஹீத சேதாராஜருஷே ஆக்கியானம் யததீதவானி. சுகர் ஆச்சரியமாக சொல்கிறார், நான் நிர்குண நிராகாரத்தில் அப்படியே லயிச்சு உட்காண்டிருக்க வேண்டியவன் என் சமாதி அனுபவத்தையும் கலச்சென்று இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு ருச்சியால் நான் உனக்கு உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேனே, என்ன பாரு அப்படிங்கிறாரு சுகர். நான் ஒருத்தன் போராதா, உனக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நான் போராதா இல்லையா. சதாசிவ பிரம்மேந்திரால் அப்பேற்பட்ட சமாதி அனுபவத்தில் அந்த சமாதி நிஷ்டையில் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறார், நான் மானசரேன்னு பாடுறார். இவாள்லாம் தான் பாகவத பரமஹம்சாள்னு பேர். இவாள் தன் அனுபவத்தை தானே வச்சுருக்கலாம் இல்லையா, அந்த அனுபவத்தில் தானே தழைச்சுருக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாதபடி இந்த அனுபவத்தை பிரவச்சனமாகவும் கீர்த்தனமாகவும் கொட்டி கொடுத்துடுறாங்க.
அதனால தான் தியாகராஜர் சொன்னார், சுகி எவ்வரோ சுமுகி எவ்வரோ அப்படின்னா. சுகியா இருக்கிறவா யாருன்னா அந்த சௌக்கியத்தை விதரணம் பண்ண தெரியலேனுட்டா, அந்த சௌக்கியத்தை அவளால் பங்கு போட்டுக்க முடியலன்னுட்டா அவள் வாஸ்தவத்தில் சௌக்கியமா இல்லைன்னு அர்த்தம். சௌக்கியத்தை சொல்லிக்க கூட ஒரு சில பேருக்கு பயமா இருக்கும். நீ சௌக்கியமா இருக்கேளோ அப்படின்னு கேட்டுட்டா, ஏதோ இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவா. சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட அவளுக்கு பயம். அதை போய் சௌக்கியம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்புறம் அது எப்படி சௌக்கியம்னு எடுத்துக்க முடியும்? சாதுக்களோ அப்படின்னுட்டா அந்த அவாட்டவே நீ சௌக்கியமானு கேட்கவே வேண்டாம். பாகவதம் சொல்றது சௌக்கியம்தானேடா சாதுக்கள் ரூபத்துல வருது அப்படிங்கிறது. பாகவதம் சொல்றது உனக்கு சௌக்கிய காலம்னு உண்டானால், பாக்யோதய காலம்னு உண்டானால், அந்த பாக்யோதய காலத்துல தான் சாதுக்கள் தரிசனமே ஏற்படும். சௌக்கியத்தை போய் நீ சௌக்கியமானு கேட்க வேண்டாமே, சௌக்கியமே சாதுக்கள் ரூபத்துல வருது. ஹரிகுணமணிமய சரமுழுகளமுனோபில்லு பக்த கோடுரிலு தெலுவிதோ செலுவிதோ கருணகல்கு ஜகமெல்லನು சுதா திருஷ்டி சே ಬ್ರೋಚುವ விந்தரோ மகானுபாவுலு. அந்த பாகவத பரமஹம்சாள் யாரு அப்படிங்கிறத தான் இந்த எந்தரோ மகானுபாவுல முழுக்க பாடியிருக்க. சாதுக்கள்லாம் கழுத்துக்கு ஒரு மாலை போட்டுண்டு வராளாம். என்ன மாலைனா ஹரிகுண மணிமய அப்படிங்கிறார். ஹரிகுண மணிமய சரமுழு களமுன சோபின்னு கழுத்துக்கு ஹரிகுணம்ங்கிற மாலையை போட்டுட்டு வராளாம். மாலை போட்டுட்டு வரானா ஏதோ மாலைன்னு நினச்சிக்கப்படாது. கழுத்துலேருந்து இந்த கண்டத்திலேருந்து தானே அவளுக்கு எப்போ பார்த்தாலும் கீர்த்தனமும் பிரவச்சனமும் வந்துட்டே இருக்குது. அதனால் அந்த கண்டத்துக்கு ஒரு மாலை அப்படியே சோபிக்கிறதா அந்த கண்டத்தில். அதுதான் ஹரிகுண மணிமை. ஹரிகுணம்ங்கிற அதுதானே வந்துட்டே இருக்கு அந்த கண்டத்திலேருந்து. அதுதான் ஹாரம் போல சோபிக்கிறது. அப்படி சாதுக்கள் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வராளே, எதற்கு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வரானா ஜகமெல்லனு சுதா திருஷ்டி ஜெய புரோச்சுவார் எந்தரோ அந்தரீக்கி வந்தனோ. இந்த பிரபஞ்சத்தையே தங்களுடைய அமிர்த திருஷ்டியால் ரட்சிச்சுண்டு வரா. இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவன்களையும் தங்களுடைய ஒரு கட்டாட்சத்தால் உத்தாரணம் பண்ணிட்டு வரா. அப்படிப்பட்டவா சாதுக்கள் அப்படிங்கிற புரியறது இல்லையா? அனுபூதியோடு கூடின ஞானத்தை பாகவதத்தில் தான் பார்க்கலாம். உபனிஷத்தில் பேசப்படுற ஞானமோ இல்லை பிரம்மசூத்திரத்தில் நமக்கு எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய பிரம்மத்துடைய லட்சணங்களோ இதெல்லாம் புத்திபூர்வமாக ஒருத்தன் ஆலோசனை பண்ணி 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 ஜகத்து வேற பிரம்மம் வேற, ஜகத்து வேற பிரம்மம் வேற அப்படின்னு ஒருத்தன் இதில் பகுத்து அறியணும் இல்லையா? புத்திக்கு நிறையா வேலை, அங்கே விவேகத்துக்கு தான் வேலை. பாகவதத்திலையோனா ஹிருதயத்துக்கு தான் வேலை. பாகவதம் என்ன பண்ணும்னா அபர்காபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசா கனக கபிஷம் வை ஜெயந்தீம் சமாலாம். அதைத்தான் பட்டத்திரி எடுத்த எடுப்பிலேயே பிடிச்சார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசகசிரேன நிர்பாசியமானம். பிரம்மத்துக்கு உண்டான லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். எது காலதேசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதோ, எது சத்தியமாக இருக்கோ, ஞானமாக இருக்கோ, அனந்தமாக இருக்கோ, அகண்டமாக இருக்கோ, ஆனந்தமே எதுக்கு ஸ்வரூபமாக இருக்கோ அந்த வஸ்துவை அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா மனசு அடக்கி இந்திரியங்களை ஒடுக்கி ரொம்ப சிரமப்பட்டு ஆத்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலை. திருஷ்ட மாத்திரேயே. குருவாயூருக்கு பஸ் பிடிச்சு வந்தால் பார்த்து விடலாம்ங்கிற யார் சொல்லுவா? அப்படி அந்த பாக்யம் ஜனானாம். பாகவதத்தோட சாரம் நாராயணியமாக இருக்கிறதுனால தான் அனுபூதியோட அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கறது இல்லையா? அனுபவங்கிறது வேற என்ன? கிருஷ்ணானுபவம் தான் அந்த அனுபவம். பிரம்மானுபவம் வேற, இப்போ கிருஷ்ணானுபவம் வேறேன்னு பிரித்து சொல்லணுமா என்ன? இல்லையா? அதனால தான் இன்னொரு இந்த முதல் தசகத்திலேயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார், அகண்ட சைத்தன்ய சாகரம்னு ஒன்று இருக்குது. அந்த அகண்ட சைத்தன்ய சாகரத்திலேருந்து ஒரு அலை வருது. அந்த அலை தான் குருவாயூரப்பனுடைய ரூபம். அவனுடைய ஸ்வரூபங்கிறது அகண்ட பிரம்மஸ்வரூபம் தான் அவனுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். அது அகண்டமானது, அனந்தமானது, அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருக்கிறது அவனோட ஸ்வரூபம். ஆனால் பக்தாளுக்காக ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபத்தை பிரகடனம் பண்ணுறது அந்த அந்த அகண்ட சித்து. ஏன் அப்படின்னு பக்தாளோட உறவு பாராட்டணுங்கிறதுனால. இப்போ நம்ம போய் குருவாயூரப்பில் போய் இந்த குருவாயூரப்பனை போய் குருவாயூரில் பார்க்குறோமே, அந்த இத்தோட ரூபம் எது அப்படின்னுட்டா அதுதான் அந்த அகண்டம். அதுதான் அந்த அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாயின்னு உபனிஷதலால் வர்ணிக்க அத்தனை உபனிஷத் வாக்கியங்களாலே வர்ணிக்கப்படுற ரூபம் அதுதான் இல்லையா? அது ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு நிற்கிறது. அம்மட்டிலும் தான் நினைச்சுன்றப்படாது. அது அகண்ட சைத்தன்யம். ஒரு பெரிய சமுத்திரத்திலேருந்து ஒரு அலை வர மாதிரி அந்த அகண்ட சைத்தன்ய சாகரத்திலேருந்து ஒரு அலை, ஒரு கிருபா லகரி நம்ம பரியந்தம் வந்து நம்மளோட உறவு பாராட்டுறது. அப்புறம் அவன் கிட்டக்க 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 போக போக அவன் என்ன பண்ணிட்டுருவான்னா தன்னை நம்மளோட அப்படியே சேர்த்துண்டுருவான். தன் ஸ்வரூபத்தோட நம்மளை சேர்த்துண்டுருவான். நம்மளை அந்த அகண்டமாக அவன் பண்ணிடுவான். அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட வஸ்து அல்லவோ குருவாயூரில் வந்து உட்காண்டிருக்கு. அப்படிங்கிறதுனால ஹந்த பாக்யம் ஜனா. இதுதான் அனுபூதி. புரியறதா? இதுதான் அனுபூதி.
அனுபவத்துல தான் கண்டதை அப்படியே கொண்டு நம்ம கையில கொடுக்கறா பத்தியோ. ஏவம் துர்லபிய வஸ்தூன்யபி சுலபதையா ஹஸ்தலப்தேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துர்லபமான வஸ்து ஒரு கைக்கு அடக்கமா கிடைச்சு கொடுத்தேன். இது ஒன்று குருவாயூர்ப்பன் போட்டோவோ அவவா பர்சலையே வச்சுக்கிறாள். அப்பேற்பட்ட அகண்ட வஸ்து உனக்கு ஹஸ்தலப்தமா ஆனதுக்கு அப்புறம் கூட காயத்தாலையும் வாக்காலையும் மனசாலையும் அவனுக்கு ஆட்படுறதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் ஏதேதோ மார்க்கங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளே ஒரு சில பேர். இந்த குருவாயூரப்பனுடைய சரணத்தில் ஆசிரியம் புகுறதுக்கு ஒரு பாக்கியம் வேண்டாமா? இப்படி ஒரு பாரிஜாதம் இங்கே நின்றுட்டு இருக்கேன், பாரிஜாத ஹரேன்னு கூப்பிடுறேன். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அதனால பாகவதத்தோட சாரபூதமாகவே நாராயணியம் இருக்குங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். ஏன்னா பாகவதமும் ஒரு பிரம்மானுபவம் பண்ணி வைக்கிறது. அது எப்படி அனுபவம் பண்ணி வைக்கிறது அப்படின்னுட்டா, கோகுலத்தில் அத்தனை கோபால பசங்களும் அந்த கிருஷ்ணனோட விளையாடின்னு இருக்காங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கிறது மெனக்கெட்டுன்னு ஜீவன் முக்தரா இருக்கிற சுகர் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு வராரு. என்ன விளையாடினா, கிட்டிப்புல் விளையாடினா, பச்சை குதிரை தாண்டினா, கண்ணாமூச்சி விளையாடினா, எந்தெந்த ஆத்துல போய் இது எப்படிலாம் வெண்ண திருடித்து இத்தனை லீலையும் விடாம ஜீவன் முக்தரா இருக்கிற சுகர் 7 நாள்ல மோட்சம் போக வேண்டிய பரீட்சத்துக்கு உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காரேனா, ஏதாவது பிரம்ம தத்துவத்தை சொல்லப்படாதோ? இது என்ன போய் இந்த பால லீலையை போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணலாம் இல்லையா? இவ்வளவு விளையாட்டையும் லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு சுகர் சொன்னார், இதுதாண்டா அந்த பிரம்மானுபவம் அப்படின்னு விட்டார். இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தியா, சாட்சாத் அந்த பூர்ண பிரம்ம சனாதனமான வஸ்து அங்க அப்படி ஒரு கோப பாலகனாக அங்க அவர்களோட விளையாடுறது. அப்புறம் அந்த பசங்கள் அந்த கிருஷ்ணனை தொடர்றதோ, அந்த பசங்கள் கிருஷ்ணனோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறதோ, அந்த பசங்கள் கிருஷ்ணனோட வனபோஜனம் பண்றதோ, அந்த பசங்கள் அந்த கிருஷ்ணனோட கண்ணாமூச்சி விளையாடுறதோ, என்னதான் இருக்கட்டுமே, இதுதானா பிரம்ம சுகம், இதுதான் பிரம்மானுபவம், இதுதான் பாகவதம் பண்ணி வைக்கிற சாட்சாத்காரம், இதுதான் பாகவதம் பண்ணி வைக்கிற, இதுதானே பிரம்ம சாட்சாத்காரம். இதுக்கு மேல என்ன சாட்சாத்காரம் இல்லையா? அதனால பக்தியோட ஞானத்தை கலந்து கொடுக்கறதுல பாகவதத்துக்கு ஈடு பாகவதம் தான். அனுபூதியோடு அந்த ஞானத்தை கொடுத்துடும், அனுபவத்தோடு அந்த ஞானத்தை ஹதயத்தில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணிடும். அப்படிங்கிறதுனால பாகவத ரீதியிலேயே நாராயணியத்தை நமக்கு எடுத்து காண்பிச்சுட்டு வர. அங்கங்கே ஞானத்தையும் பேசும், அங்கங்கே பகவானுடைய ரூப லாவண்யத்தையும் சொல்லும், அங்கங்கே பாகவதாளுடைய பக்தி அனுபவத்தையும் கலந்து கொடுக்கும். அப்படி பக்தி ஞான வைராக்கியத்தை கலந்து கொடுக்கறதுல பாகவதம் போல பாகவதம் தான். நாராயணியங்கிறது பாகவதமே தான். பாகவதத்தை ஒரு பிரபந்தமாக பண்ணினார். 1000 ஸ்லோகங்களால் பாகவத விஷயத்தையே குருவாயூரப்பனிடத்தில் சமர்ப்பிச்சுக்கிற ஒரு அழகு. இதை சமர்ப்பண கிரந்தம்னு பேரு. ஏன் சமர்ப்பணம்னா, ஒரு ஸ்லோகத்திலையும் குருவாயூரப்பனை பார்த்து நீதானே 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 அதை பண்ணினே. நீ ஒரு ஸ்லோகத்துக்கும் குருவாயூரப்பனை பார்த்துருக்கார். குருவாயூரப்பன் தலையாட்டி ஆமாம் நீதானே வராக அவதாரம் பண்ணினே, இப்படி நீங்கள் பேசினேலாமே கபில வாசுதேவ அவதாரத்தில், இப்படி தான் நீங்கள் விளையாடினேலாமே கோகுல பிருந்தாவனத்தில், இப்படி தான் நரசிம்ம அவதாரம் பண்ணினேலாமே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தையும் சமர்ப்பிச்சு அதுக்கு பகவான் இடத்துலேருந்து ஆமோதனம் வாங்கிண்டு பண்ணின கிரந்தம் இது. ஒரு சமர்ப்பணம், ஆச்சரியமான கிரந்தம். அதில் சொல்கிறார், ஏவம் பூததயாகி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாசி கர்ம ஜானமயாத் புருஷோத்தமதரோ யோகேஸ்வரீர்கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमावल्लभागा. கர்மயோகம் ஞான யோகத்தை காட்டிலும் பக்தி யோகம் எவ்வளவு வசத்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதையே பகவானே சொல்கிறான் இல்லையா, அவ்யக்தாகி கதிர் துக்கம்ங்கிறான் பகவான். பக்தி யோகத்தை பற்றி சொல்லிட்டு வர காலத்தில் 12வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்கிறான், ஞான யோகம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கை கூடிடாது இல்லையா. கண்ணு முன்னாடி ரங்கநாதன் இருக்கார், பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறார், நம்பெருமாள் சேவை சாதிச்சுன்னு உற்சவ காலங்கள்ல எல்லாம் வரார் பெருமாள். நம்பெருமாள் உற்சவம் கண்டருளாத நாளே கிடையாது. இன்னைக்கு லோகத்தை பார்க்குறோம் இல்லையா, நம்ம உற்சவம் கண்டருளார் பெருமாள் தான், ஸ்ரீரங்கமே கூடி நிற்கிறதான்னு அங்கே போய் ஒரு பெருமாள் ஒரு ரூபத்தை பரிகிரகிச்சுண்டு அப்படி ஒரு ரூபத்தோட சகுண பிரம்மமா சேவை சாதிக்கிற சமயத்திலேயே அந்த உற்சவத்தை போய் கண்டு, அந்த உற்சவம் கண்டருளார் பெருமாள்னா அதை போய் சேவிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு நேரம் இல்லை இல்லையா. அந்த லாவண்யத்தை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் நிர்குணமாய் நிராகாரமாய் சத்தா மாத்திரமாய் ஜோதியாய் அப்படின்னுட்டா எங்க புரிய போறது இல்லையா. பகவான் நாமா இருக்கு, ரூபம் இருக்கு, குணங்கள் இருக்கு, இதை பிடிச்சுக்கோ கரையேறிடு அப்படின்னு சொன்னா அதை பிடிச்சுக்கிறதுக்கே ஜனங்களுக்கு சிரமமா இருக்கு. அந்த பக்தியே கைகூட மாட்டேங்கிறது அப்படிங்கிறத, அது எதுவோ நாமம் இல்லையா, ரூபம் இல்லையா, குணங்கள் இல்லையா, அங்கிங்கடாதபடி எங்கும் பிரகாசிக்கிறதானா, இது உன் மனசுக்கே பிடிபடாதே, இது என்னன்னே தெரியாதே உனக்கு.
மனசுக்கு பிடிபடுற ரூபத்திலேயே போய் அதில் போய் லயிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்கிறது நமக்கு. சொக சுஜூட தரமானி அப்படின்னு பாட முடியறதா? அப்படி தியாகராஜரை போல நமக்கு அனுபவிக்க முடிஞ்சு விடுறதா? அதே பார்த்தாலும் கன்னத்தில் போட்டு ஏதோ பார்த்ததுக்கு புண்ணியம்னு ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறோம். அம்மட்டிலும் தான் இன்னைக்கு லோகத்தில் பக்தியை பார்க்க முடியறது அப்படிங்கிறத இல்லையா? ஒரு காமியார்த்த பக்தி கூட துர்லபமாக இருக்குது. அதுக்கு கூட நாஸ்திகம் பேசிட்டு போயிடுறான் நிறையா ஜனங்கள். காமியார்த்த பக்திக்கே வழி இல்லை அப்படிங்கிறத எங்கேருந்து, அந்த அகண்ட ஞானத்தை பற்றிலாம் எங்கேருந்து பேச்சு? நிர்குணமா நிராகாரமான அப்படி ஒரு யோஜனை கூட வருமா ஜனங்களுக்கு? அதுக்கெல்லாம் அப்படி ஒரு சம்ஸ்காரம் வேணும், அப்படி ஒரு விவேக வைராக்கியம் வேணும், சம்சாரத்தை சீனு தள்ள தெரியணும் முதல்ல. அப்படி ஒரு வைராக்கியம் யாருக்கும் வந்ததா தெரியலையே. காஃபியில் ஒரு துளி சக்கரை சரியில்லைனாலும் உள்ள போக மாட்டேங்கிறதே. இந்த வைராக்கிய லேசத்தை வச்சுட்டு பிரம்மஸ்வரூபத்தை பற்றி என்ன பேச்சு? என்ன பேச்சு இல்லையா? எத்தனை அழகா நம்பெருமாள் சேவை சாதிக்கிறார், எங்க வரதராஜன் சேவை சாதிக்கிறான், திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி சேவை சாதிக்கிறான். ஆழ்வார்கள் வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவரர் விழுங்கும் கோதிலில் கனியை நந்தனார் களிற்றை அப்படின்னெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி இந்த பெருமாள் தாண்டா அது, இவன் தான் வேதத்துடைய சுவைப்பயன், இவன் தான் சமஸ்த வேத வாக்கியங்களாலையும் பிரதிபாதிக்கப்படுற பரமாத்மா அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தாலும் இந்த ட்ரிப்ளிகேனுக்கு பஸ் பிடிச்சு போய் பார்த்துட்டு வர முடியலையே நம்மளால. அவர் இருக்கிறபடி இருக்கட்டும், நான் இருக்கிறபடி இருக்கேன் தானே இருக்கா ஜனங்கள். இத்தோண்டு பக்தியை வச்சுட்டு இவன் எங்கேருந்து நிர்குண நிராகாரத்தை பற்றி பேச போறான் இல்லையா? ஒரே பரமாத்மா சகுண பிரம்மமாகவும் இருக்கார், அதே பரமாத்மா நிர்குண நிராகாரமாகவும் இருக்கார் இல்லையா? சகுணம்ங்கிறது வேற எதுவும் இல்லை, நிர்குணத்துடைய பிரதிநிதி தான் சகுணம். இந்த சகுணத்துடைய ஸ்வரூபம் எது அப்படின்னுட்டா அகண்டமாய் அநாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் இருக்கிறது அவருடைய ஸ்வரூபம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த நிர்குண பிரம்மே அவள் அழகாக ஒரு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி சங்க சக்கர கதா பத்மத்தோடு அப்படி காட்சி கொடுக்கறது அப்படிங்கிறத இதில் மனசு லயிச்சு இதில் கரைஞ்சு போயிட்டா அப்புறம் அதில் தான் போய் லயிக்க போகிறான், அந்த அகண்ட பிரம்மத்தில் தான் போய் ஒடுங்க போகிறான். உனக்கு மனசு முதல்ல இதில் போக வேண்டாமா? தியாகராஜர் அழகாக சொல்கிறார், அனுராகமுலே மனசூன சுஜான மூராதோ அனுராகமுலே அனுராகமுலேனி சுஜானமு ராது அப்படின்னு ஆச்சரியமா சொல்லுது. அனுராகம் இல்லைன்னுட்டா, அந்த பிரேமை இல்லைன்னுட்டா திடீர்னு ஒரு நாள் ஞானம்லாம் குதிச்சுடாச்சு. சகுண பக்திங்கிறது எப்படின்னா பகவக பூஜிவரேகி திருப்தௌரீதி. நிர்குண பிரம்ம தியானம்ங்கிறது எப்படி அப்படின்னுட்டா, நல்ல பசியோட வரவனுக்கு ஒரு வெறும் சாதத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னா அது எப்படியோ அப்படிதான் நிர்குண பிரம்ம தியானம். ஆனால் அதுவே நல்ல அலங்கார தளிகையா அவனுக்கு எப்படி கூட்டும் ரசமும் கறியும் நிறைய வியஞ்சன சகிதமா அலங்கார போஜனமா பண்ணி வச்சுட்டா ருச்சிகரமா பசி ஆறிடுமோ, அதை போலதான் சகுண தியானம். அதில் தான் வாத்சல்ய ரசம், அதில் தான் சக்கிய ரசம், அதில் தான் மாதுரிய ரசம், அதில் தானே சாந்த ரசம். பகவானை குழந்தையா பார்த்துடலாம், பகவானையே நாயகனா பார்த்துடலாம், பகவானையே சகாவா பார்த்துடலாம், பகவானே தனக்கு சுவாமியா பார்த்துடலாம். இவ்வளவு பாவங்கள் பக்தியில தானே கிடைக்கிறது. அதனால பட்டத்திரி அழகா சொன்னார், ஏவம் பூத தயாகி பக்தி அபிகிதோ யோகஸ்ய யோகத்வயாது கர்ம ஜானமயாது புருஷோத்தமதரோ யோகேஸ்வரே தீயதே. யோகத்வயாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னது கர்மயோகம் ஞான யோகம்ங்கிற ரெண்டு யோகத்தை காட்டிலும் பக்திங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு, ரசமா இருக்கு. முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணினார், படகுல ஏறினார். அந்த படகுல ஏறினதுக்கு காரணமே அக்கறை போய் சேரணுங்கிறது தான். ஏறின சமயமோ சாயங்கால வேளை, அதுவும் காவிரி வேற, அழகான மலைய மாருத்தம் வீசுறது, யாருமே இல்லை, ஏகாந்தம், அழகா ஜலப்பிரவாகம் அப்படியே அப்படி தரங்கமாக அந்த படகு அப்படியே தள்ளி விடுறது. படகோட்டின்னு போகிறவன் வேற அழகாக ஒரு ராகம் பாடிண்டே போகிறான். பட்சிகள் கூட்டம் கூட்டமாக அழகாக சுனாதமாக இல்லையா துவனி கொடுத்துட்டு சஞ்சாரம் பண்ணுறது. கமலங்கள்லாம் அழகாக புஷ்பிச்சிருக்கு, ஹம்சபக்ஷிகள்லாம் அழகாக நீந்துறது. ஒரு அழகான பூர்ண சந்திரன், அதுவும் ராகா சந்திரன் வந்துடுத்து, நல்லா சரத்கால சந்திரனும் வந்துடுத்து. இப்போ போய் கரையேறணும்னு நினைப்பானா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் பிரயாணம் பண்ணினா நன்னா இருக்கும்னு நினைப்பானா? ஏறினது என்னமோ கரையேறதுக்கு தான். ஆனால் அந்த படகு பிரயாணமே அவ்வளவு ரசமா இருக்கு இல்லையா? அவன் எங்கேயாவது கொண்டு சீக்கிரம் விட்டுட்டா கூட, ஏண்டாப்பா இன்னும் வேணா கொஞ்சம் பைசா தரேன், நீ கொஞ்சம் நாள் என்னை கூட்டிட்டு போயிருந்தானே சொல்லுவா. அப்படிதான் இருக்கு பக்தி. புரியறதா? ஏறினது என்னமோ கரையேறணுங்கிறதுக்காக தான் ஏறினா இந்த மார்க்கத்தில். ஆனால் இது பண்ண 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 ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத்து மனசோ மகோத்சவம்னு இது பிரதிக்ஷணமும் ஆனந்தம் வர்த்தனமானதுனால பகவான்கள்லாம் பாடுறா, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை பக்தி பண்ணுறாப்புல ஜென்மா கொடுத்துடும் தான் பாடுறா. துகாராமே ஹேச்சி ஹேச்சி மாஜி ஆசை ஜென்மோ ஜென்மி துஜா தாசன்னு பாடினார். எத்தனை ஜென்மா வேணாலும் நான் எடுக்கிறேன், எனக்கெல்லாம் ஜென்மா எடுக்கிறத பற்றி பயமே இல்லை. ஆனால் ஒன்று,
சந்திரபாகே ஸ்நான, எனக்கு சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வாருக்கரி பஜனை பண்ணிகிட்டே இருக்கணும். சந்த சங்க சர்வகால அகண்ட பிரேமாச்சா கல்லோல, எனக்கு எத்தனை சாது சங்கம் கிடைச்சாலும் கிடைச்சுட்டே இருக்கட்டும். அதுதான் தசரா, அதுதான் தீபாவளின்னு பாடுற ஒரு அபங்கத்தில். சாதுக்கள் என்னை தேடிட்டு வர நாளெல்லாம் தசரா தீபாவளி. இப்படி ஒரு ஜென்மா கிடைச்சு கொடுத்தாலும் எத்தனை ஜென்மா வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயு கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஸ்ரமமேவ. பக்தியில ஒரு சிரமம் கிடையாது. நாமா சொல்றதுக்கு என்ன சிரமம் இருக்கு? யாரோ காண்டு கதையை சொல்லிகிட்டே இருக்கா, ஆனந்தமா கேட்கறதுல என்ன சிரமம் இருக்கு? கீர்த்தனம் பண்றதுல என்ன சிரமம் இருக்கு? ஆஹா ஆஹா, இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கே ராமா, ஹே ராமா நீ இப்படி இருக்கிய கன கன ரூச்சி கனகவ சன நின்னு பாலகப சுச்சேல மணிமய மலலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரக போல சுருச்சிர கிரீடதர சந்ததோபு மனசரக கன கன ரூச்சிர. இதுதான் இந்த இடத்துல சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிக பக்தி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹ லப்யா ரமாவல்லபய. இந்த சௌந்தரியத்தில் போய் கரைஞ்சு உருகிறதுக்கு ஒன்றும் தனியாக சாதனம் பண்ண வேண்டாமே. இதுக்கு என்ன பிராணாயாமம் பண்ணணுமா? இதுக்கு என்ன உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கணுமா? இதுக்கு என்ன உட்காந்து புரஸ்சரணாதி ஹோமங்கள்லாம் பண்ணணுமா? இதுக்கு ஒரு சிரமம் கிடையாது. இந்த லாவண்யத்தில் இந்த மனசை கொடுக்கறதுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா என்ன? அதனால சொல்றான் பக்தி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹ லப்யா. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கரையருடலாம். அதனாலதான் சஹஸ்ரநாம ஆரம்பத்திலேயே கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாதுன்னு கேட்டுட்டார். ஜந்துஹுனா என்ன அர்த்தம்னா பிறந்தாவா அவ்வளோ பேரும் கரையேறணும். பிராமணால் தான் கரையேறணும், க்ஷத்ரியால் தான் கரையேறணும், எந்த வர்ணத்தையும் காண்பிக்காமல், எந்த ஆசிரம தர்மங்களையும் சொன்னாமல், வேறு எந்த ஒரு தர்மத்துடைய அபேட்சையும் இல்லாதபடி, வேறு எந்த ஒரு நியமாச்சரணத்தின் அபேட்சையும் இல்லாதபடி பிறந்தவா கரையேறணும். அப்படி ஒரு தர்மத்தை சொல்லுங்க அப்படின்னா அதுதான் ஜந்துஹு. ஜனனத்தாலேயே பிறந்துட்டா கரையேறிடும். பிறந்ததுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் தான், வேற எதையும் பகவான் விட்டு எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு தர்மம் உண்டானா அதுதான் இது பக்தி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹ லப்யா. பக்தி ஒன்றை தவிர வேற ஒன்று சொல்லிவிட முடியுமா என்ன? அதுதான் நிஸ்ரமமா, ஒரு சிரமம் இல்லாதபடி இல்லையா. ஒரு நாமா சொன்னா கூட போறோங்கிறா இல்லையா. சக்ருநாம ஸ்மரணத்தாலேயே எத்தனை பாபம் போறதோ. ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்பிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவகா. ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு ஒரு குழந்தை தொடரதா பெரியவா தொடராளான்னு பார்த்துண்டா சுட போறது. ஐயோ ஒரு குழந்தை தொடரதே அப்படிங்கிறதால சுடாமல் இருக்க போகிறதா, ரொம்ப பெரியவா தொட்டுட்டாங்கிறதுனால நன்னா சுட போகிறதா? அப்படி இல்லையே. சுடுறது நெருப்போட ஸ்வபாவம். அதை போல் நாமா ஒருத்தரோட வாயில் எப்படி வந்தாலும் அது பாப்பத்தை பொசுக்கத்தான் பொசுக்கும். பகவானுடைய நாமமோ பகவானுடைய ரூபமோ பகவானுடைய குணமோ எந்த ரீதியில் ஒருத்தனுடைய சித்தத்துக்கு ஸ்மரணத்துக்கு வந்துட்டாலும் அது பெரிய பெரிய பாப்பங்களை பொசுக்கத்தான் பொசுக்கிறது. அது பகவானுடைய சாமீபியத்தில் ஒருத்தனை அழிச்சுட்டு போகத்தான் போகிறது. அப்படிங்கிறதுனால நிஸ்ரமமேவ தாம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம்னு கூட தெரியாமலே பக்தி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பண்றத பக்தின்னு பகவான் அங்கீகாரம் பண்ணிடுவான் இல்லையா. அதனால பகவான் சொல்றான் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தா பிரணஷ்யதி. அர்ஜுனா நான் பிரதிஜைக்கு மேல பிரதிஜை பண்றேன், என் பக்தன் பக்தி பண்ணி நாசமாக மாட்டான். அவன் துராச்சாரம் உடையவனாத்தான் இருக்கட்டுமே, அவன் எப்பேற்பட்ட நீச்ச ஸ்வபாவம் உடையவனா தான் இருக்கட்டுமே, அவனை தர்மாத்மாவா பண்றது எம் பொறுப்பு அப்படிங்கிறான். ஏன்னா கோட்டி ஜென்ம பாக்கியம் இருந்தால் தான் ஒரு நாமா வாக்குல வருங்கிறார் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். அவருடைய பகவன் நாம ரசோதியம்ங்கிற கிரந்தத்தில் சொல்றார், ஏதோ எதிர்ச்சையா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு ஒரு நாமா வாயில வந்துடுத்துனா அது நம்ம சாமர்த்தியம்னு நினைச்சுடாதே. அந்த நாமம் கூட பாப்பத்தை போக்குறது. ஆனா அந்த நாமம் கூட ஏதோ எதிர்ச்சையாலாம் வரல, அதுக்கே லட்சம் கோட்டி ஜென்மால நீ பண்ண பாக்கியம் தான் காரணம்ங்கிறார். அப்படின்னுட்டா சந்ததமும் ஒருத்தனுடைய வாக்கில் பகவன் நாமா வந்துன்றதுன்னா அவன் பாக்கியத்தை என்னன்னு தான் சொல்றதுன்னு தெரியல. அதனால சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்தி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹ லப்யா. பக்தியை போல சுலபமா ஒருத்தருக்கு லபிக்கக்கூடிய யோகம் ஒன்று உண்டா என்ன அப்படின்னா அடுத்தது சொல்றார், நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம்
யத் கர்மயோக விதம் தத்தூரேத்ய பலம் யதோபனிஷத ஞானோபலப்யம் புனக தத்வம் வ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்யாஸ்வாதீயசி ஸ்ரேயசி. பாக்கி யோகங்கள்ல இருக்கிற சிரமம் என்ன, பக்தியில இருக்கிற ஒரு அழகு என்னங்கிறது இதுல சொல்றார். பாக்கி யோகங்களை தள்ளுறாருன்னு அர்த்தம் கிடையாது. பாகவதத்திலேயே ஸ்ரீ சுகாச்சாரியால் ரொம்ப அழகா ஆச்சரியமா ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். 2வது ஸ்கந்தத்துல ஸ்ரீ சுகஸ்துதி கிடைக்கிறது. அநேக ஸ்தோத்திரங்கள் பாகவதத்துல, அநேக ஸ்துதிகள். அதுல சுகர் தன்னுடைய பிரவச்சனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்துதி பண்றதாக வருது. அந்த ஸ்துதியில சொல்றார், பக்தி யோகம் பண்றவாழ்லாம் திருட விஸ்வாசம்ங்கிற சாமக்ரியால பக்தி யோகம் பண்ணிடுவா. பக்தியையே யோகமா பண்றா அப்படிங்கிறது அதுக்கு திருட விஸ்வாசம்ங்கிற ஒரு முக்கியமான சாமக்ரி தேவை. கர்மயோகம் பண்றவாழ்லாம் எப்படி அப்படின்னுட்டா, தான் என்ன பண்ணினாலும் அந்த பலனை பகவான் இடத்துல அர்ப்பிச்சு சர்வ கர்ம பலத்தியாகத்தை பண்ணி அந்த கர்மயோகத்தால மேல போயிடுறா. ஞான யோகம் பண்றவா என்ன பண்றானா, தங்களுடைய விவேகம்ங்கிற கத்தியால சர்வ சம்சார தாபங்களையும் அறுத்து தங்களுடைய சர்வ சித்தவருத்திகளையும் கொண்டு ஆத்மஸ்வரூபத்துல ஒடுக்கி தங்களுடைய ஞானாபியாசத்தால ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுடுறா. இது எதுவுமே பண்ண முடியாதவா என்ன பண்ணுவா? அப்படி ஒரு கேள்வி வருது. ஏன்னா கலியுகத்துல இது எதுவுமே பண்ண முடியாதவா தானே இருக்கா இல்லையா? இது எதுவுமே பண்ண முடியாதவா என்ன பண்ணுவா அப்படின்னுட்டா அதுக்கு அழகா சொல்றார். கிராதஹூணாந்திர புளிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏச்சபா யதுபாஸ்ரயா சுத்யந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. எங்கெங்கேயோ பிறந்து எந்தெந்த காரியங்களையோ பண்ணிண்டு எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு கூட தெரியாதபடி இப்படியே அலைஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஜனங்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு, தர்மமோ இல்லையா அதர்மமோ பாபமோ புண்ணியமோ மோட்சமோ எதை பத்தியும் கவலை இல்லாத இருக்கக்கூடிய ஜனங்கள்னா கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களை தான் உத்தேசிச்சு சொல்றாருன்னு அர்த்தம். இவாளும் கரையேறுவாளா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார். அதுக்கு அவரே பதில் சொல்றார், இவாளும் கரையேறிடுவா. எப்படி கரையேறிடுவானா, சாதுக்கள் கிருபையால கரையேறிடுவா. ஒன்னா பகவானை பிடிச்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், இல்லைன்னா பகவானை பிடிச்சுட்ட சாதுக்களை பிடிச்சுக்க தெரியணும். அப்படிப்பட்ட சாதுக்கள் இருக்காளே, பரமபாகவதமோ நிவர சசி விபாகர சனக சனந்தனாதிகேஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுதநாரத தும்புரு பவன சோனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவபு சுரவருலு பரமபாவனுலு கனுலு శాశ్వతులు கமல பவ சுகமு சதானுபவுலு கயந்தரோ. இந்த மகானுபாவுலுன்னு தியாகராஜர் இந்த கீர்த்தனம் முழுக்க கொண்டாடுறது இந்த மகான்களை தான், இந்த பாகவத பரமஹம்சால தான். அதனால இந்த இடத்துல சொன்னா நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம். ஸ்வதர்மத்தை அப்படி ஆச்சரணம் பண்ணணும். அதுவும் அந்த தர்மத்துல எந்த விதமான பலனையும் உத்தேசிக்காதபடி அனுஷ்டிச்ச தர்மங்களுடைய பலனையும் பகவானுக்கு அர்ப்பிக்கணும். இன்னைக்கு கர்மயோகம் இன்னைக்கு ஒத்தூர்மாங்கிறதே தெரியல. ஏன்னா ஒரு அட்வொகேட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார், யாரோ ஒருத்தன் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்காக வக்காலத்து வாங்கி ஜெயிச்சு கொடுக்குறார். அவன் கடைசியில பணம் கொடுப்பாங்கிறதுனால தானே இதை பண்றார். இதுல நிஷ்காமமா இந்த காரியத்தை பண்றாருன்னு எப்படி சொல்ல முடியும் அது இல்லையா? நிஷ்காமமா பண்றவரா இருந்தா அந்த காரியத்தை பண்ணவே மாட்டாரு. லீகலி வாய்ட் ஆபினிஷியம், ஆல்ரெடி இட் இஸ் வாய்ட், அப்படித்தானே இருக்கு இல்லையா? இதை போய் கர்மயோகம்னு சொல்ல முடியுமா என்ன? இதை போய் இல்லையா? இந்த லோகத்துல அதுவும் இந்த காலத்துல கலவு கல்மஷச்சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம்னு இல்லையா? அப்படி வாழக்கூடிய ஜனங்கள்கிட்ட இனி கர்மயோகம் எடுபடவே இல்லையா? முதல்ல பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறதையும் மறந்து வாழக்கூடிய ஜனங்கள்கிட்ட போய் நீ பண்ற காரியத்தை எல்லாம் பகவத் அர்ப்பணமா பண்ணு அப்படின்னு சொன்னா எடுபடுமா இன்னைக்கு இல்லையா? ஞான யோகம்ங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. உலகத்துல இல்லையா ஒருத்தனால தார்மீகமாவே வாழ முடியல அப்படிங்கிறத, உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா எவனுக்கு உலகத்துக்கு அப்பாற்பட்ட புத்தி போறது? உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல சொன்னார், தத்துவம் யக்ததயா சுதுர்கமதரம். உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்படுற பிரம்மஸ்வரூபத்தோட அர்த்தம் புரியல நமக்கு. அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய்னா அது புரிய மாட்டேங்கிறது. அந்த தத்துவமோ பிடிபடாத தத்துவமா இருக்கு. கர்மயோகமோ சர்வத்தையும் பலத்தியாகம் பண்ணுன்னு சொல்றது, அதுவும் நம்மளால முடியல. அதனால சொன்னார், பிரேமாத்மக பக்தி ரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. அதனால பக்தி எப்படி இருக்கு அப்படின்ட்டா ஸ்வாதீயசி. அதனாலதான் பகவகா புஜின்ச்சே. அதுக்கு தியாகராஜர் ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுத்தார். பக்திங்கிறது ருச்சிகரமா இருக்கு, ருச்சிகரமா இருக்கு
இல்லையா? பஜனை யாருக்கு பிடிக்காது? கதை யாருக்கு பிடிக்காது? மனோரஞ்சனம் பண்ணி நமக்கு தெரியாது நம்ம மனசை அழிச்சிடும். மனசுங்கிறது அஜ்ஞான அவித்யையுடைய ஒரு புஞ்சம் தான் அந்த மனசு. ஏதோ பூர்வ வாசனைகளால் இல்லையா உள்ள ஒரு அவித்யா புஞ்சம் ஒன்று உட்காண்டிருக்கு. அதுதான் உள்ள இருந்து சித்தவருத்திகளை கிளப்பி விடுறது. அதனால தான் மனசு புத்திங்கிறது இல்லையா அப்படி உலக விஷயமாவே ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மனசுங்கிறது திடீர்னு ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடாது. ஆனால் இந்த இடத்துல துவத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் சுவாதீயசி, உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பிரேமையால அந்த அன்பால சித்தம் உருகி 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 ஒரு நாள் என்ன ஆயிடும்னா அந்த அகண்ட சாட்சாத்காரம் ஏற்பட்டு. இதுக்கெல்லாம் பக்த சரித்திரமே பிரமாணம். பக்தாள்லேயே பார்த்துட்டா தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார், நீ ஜபமுல வேள ஈ ஜகமுலு நீவை ராஜல்லோடைய தியாக ராஜகர சீத இந்த கல்லமேமி. தியாகராஜர் சொல்றார், நீ ஜபமுல வேள ஈ ஜகமுலு நீவை ராஜில்லுனையா அப்படிங்கிறார். நான் பாட்டுக்கு ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு உன்னுடைய பூஜையை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சமே உண்மயமா காட்சி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய அத்வைத அனுபவத்தை இந்த இடத்துல கொட்டுறார் பத்ராச்சல ராமதாசர். அந்த ராமமயம்ங்கிறார். இதெல்லாம் அனுபவம். நதுலு வனம்புலு நானாமிருகமுலு சோமுலு சூரியலு சுருளு தாரலு அண்டாண்டம்புலு பிண்டாண்டம்புலு எல்லாமே எனக்கு ராமமயமா ஆயிடுத்தேங்கிறார். கபீர்தாசர் ஒரு தன்னுடைய கீர்த்தனத்தில் சொல்றார், ஜாகத ராம சோவத ராம ஸ்வப்னமே தேக்கும் மஹி ராமஹி ராம கஹத்து கபீரா அனுபவ நீக்கா அப்படின்னு பாடுறார் ஒரு கீர்த்தனத்தில். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். குரு கிருபைங்கிற மைய தீட்டிண்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதே, பிரபஞ்சம்ங்கிற இந்த மாய தெரியல, எனக்கு எல்லாம் ராமமயமா தெரியறதேங்கிறார். சமர்த்த ராமதாசர் ஒரு அபங்கத்தில் நயனீம் ரகுவீர தாவித்தி ஹே குருபாய, என்னுடைய குருச்சரணத்தை பிடிச்சண்டேன், குருநாதர் எனக்கு தாரகநாமத்தை உபதேசம் பண்ணினார், தாரகநாமத்தை நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், கண்ணை திறந்து பார்க்குறேன், உலகம் தெரியல, ராமன் என் கண் முன்னாடி நடந்து போகிறதும் வரதும் ராமன் ஓடுறதும் என் கண் முன்னாடி தெரியறதே அப்படிங்கிற. இதெல்லாம் சத்தியம்தானே? எப்பேற்பட்ட அனுபூதியை கொடுத்துடுறது இந்த பக்தி பர்த்தேளா இல்லையா? உட்காண்ட இடத்துல உட்காண்டபடி கேட்டுண்டும் ஸ்மரிச்சுண்டும் ஸ்ரவண கீர்த்தன சிந்தனம் பண்ணிண்டு இந்த ஒரு கதியை அடைஞ்சிருக்கா மகான்கள். அப்படிங்கிறதுனால பாகவதம் சொல்ற ஞானம் அனுபவத்தோடு கூடின ஞானம். அதை தான் இந்த இடத்துல இப்படி அழகா எடுத்து சொன்னார். துவத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் சுவாதீயசி ஸ்ரேயசி. இதுதான் ரொம்ப ருச்சிகரமா ஒருத்தனுடைய சர்வ சம்சார தாபத்தையும் போக்குறது அப்படிங்கிற விஷயங்களே எப்படி பாகவதம் சொல்லிட்டு வரதோ அப்படிதான் சொல்லிட்டு வரார். பாகவதத்துல ரொம்ப முக்கியமான சரித்திரம் அப்படிங்கிறது நாரதருடைய சரித்திரம். பிரதம ஸ்கந்தத்துல வியாசருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது. என்ன கஷ்டம் அப்படின்னுட்டா 17 புராணங்களை பண்ணினார், வேதத்தை 4ஆ பிரிச்சு கொடுத்தார், மகாபாரதத்திலுடைய 1,00,000 ஸ்லோகங்கள்ல அவ்வளவு தர்மங்களையும் எடுத்து சொன்னார், பிரம்மசூத்திரமே பண்ணினார். இவ்வளவு பண்ணின வியாசருக்கு மனசுல இன்னொரு கிளேஷம் இருந்துட்டே இருக்கு. தன்னுடைய ஆசிரமத்திலேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கும் சரஸ்வதி நதி தீரத்துல பத்ரிக்கு மேல வியாசர் எங்க பாகவதம் பண்ணினாரோ அந்த இடம் இன்னைக்கு இருக்கு, ஒரு குகை. இங்க சரஸ்வதி நதிங்கிற நதி ஓடுறது, அந்த நதி தீரத்தில் படியே உட்காந்து தியானம் பண்றார் வியாசர். நான் பாகவத தர்மத்தை இன்னும் நன்னா எடுத்து சொல்லலையோ, அதனால தான் என் மனசுல இன்னும் கிளேஷம் போகலையோ அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் சிந்தனம் பண்றதாக பாகவதத்தில் வருது. கிம்பா பாகவதா தர்மா ந பிராயேன நிரூபிதா பிரியா பரமஹம்சானாம் தயே வகி அச்சுத பிரியா. நான் வேதத்தை 4ஆ பிரிச்சு கொடுத்துட்டேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளவு தர்மங்களையும் மகாபாரதம்ங்கிற பெரிய இதிகாசங்கள்ல கொடுத்துட்டேன். மகாபாரதத்துல இல்லாத விஷயம் இல்லை. மகாபாரதத்துல தான் பகவத்கீதை இருக்கு, மகாபாரதத்துல தான் சகஸ்ரநாமம் இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் விதுர நீதி இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் யக்ஷ பிரஷ்னம் இருக்கு, மகாபாரதத்துக்குள்ள சாந்தி பர்வா அனுசாசனிக பர்வாங்கிற 2 பர்வால அம்பு படுக்கையில படுத்துட்டு பீஷ்மர் சொல்ற அவ்வளவு தர்மங்கள் இருக்கு. எல்லா மோட்ச தர்மம் உள்பட சர்வ தர்மங்களையும், வர்ண தர்மம் ஆசிரம தர்மம்னு சர்வ தர்மங்களையும் அலசி இருக்கார் வியாசர். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு மகாபாரதம்னா யாருக்கு தெரியும்? மகாபாரதத்தையே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியல அப்படின்னு இவா எங்க இருந்து பிரம்மசூத்திர பரியந்தம் போக போறா இல்லையா? சாமானிய தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு முடியல, அதுக்கே பெரிய ஆயாசம் அப்படின்னுட்டா அப்புறம் இதுக்கு மேல ஒருத்தன் மோட்ச சாதனமா இருக்கிற இல்லையா அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வேதாந்த சாஸ்திரமா இருக்கிற பிரம்மசூத்திர பரியந்தம் யார் போக போறா இல்லையா? புராணங்கள்லாம் கட்டுக்கதைன்னு பேர் வாங்கிடுச்சு.
பிரிட்டிஷ்காரா அதுக்கு மைத்தாலஜின்னு பேர் வச்சா. மைத்தாலஜின்னா ஒன் விச் இஸ் மித் இஸ் கால்டு மைத்தாலஜி. இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த வேர்ட் மித். மித்துனா இல்லாததும் இருக்குன்னு சொல்றது, கட்டுக்கதைன்னு அர்த்தம். புராணங்கள்லாம் கட்டுக்கதைன்னு பேர் வாங்கிடுச்சு. மகாபாரதத்தை பற்றி யாருக்கும் கவலையும் இல்லை இல்லையா? பிரம்மசூத்திரத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். இவ்வளவையும் பண்ணிட்டு வியாசருக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. வியாசாய விஷ்ணு ரூபாய, சாட்சாத் அவதார புருஷர் வியாசர் தன்னுடைய ஆசிரமத்தில் அப்படி சிந்தனம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கார். கலியுகத்துக்குன்னு நான் காண்பிக்க வேண்டிய தர்மத்தை இன்னும் நன்னா காண்பிக்கலையோ, பாகவத தர்மத்தை இன்னும் நான் நன்னா எடுத்து சொல்லலையோ அப்படிங்கிறத, பாகவத தர்மம்னா என்னங்கிறத அழகா எடுத்து பட்டத்திரி 3வது தசகத்தில் சொல்றார். பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதா. சாதுக்கள் யாரு? சாதுக்கள்னா யார்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாகவதாள் பாகவதாள் பாகவதாள்னு சொல்றோமே, பாடினா பாகவதாளா, கதை சொல்லிட்டா பாகவதாளா? யார் பாகவதாள்? இதுக்கு டெஃபினிஷன் இந்த ஸ்லோகம். பிரமதபர சிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகத சரணோ யே பக்தாக த்வயி கலு ரமந்தே பரமம் அஹம் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானி ஸ்மரன் படந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதா. பிரமதபர சிந்து அப்படின்னுட்டா அமிர்த சாகரம்னு அர்த்தம். பெரிய ஒரு அமிர்த சாகரம். சுதா சிந்துன்னு சொல்லுவா இல்லையா? சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு கூட சௌந்தரிய லகரியில் அம்பாடு இருக்கக்கூடிய ஸ்ரீபுரமே அமிர்த சாகரத்துக்கு மத்தியில் ஒரு துவீபம். அந்த துவீபத்தில் தான் அந்த ஸ்ரீபுரம் இருக்கு அப்படின்னு ஆச்சாரியாலும் வர்ணிச்சுட்டு வராரே. அதை போல பிரமதபர சிந்தோ பாகவதாள்லாம் க்ஷணே க்ஷணே ஒரு பெரிய சாகரத்தில், அதுவும் அமிர்த சாகரத்தில் மூழ்கி மூழ்கி எழுந்துக்கிறாளாம். என்ன சாகரம்னா நாமாமிருத சாகரம். அதைத்தானே பாடிண்டே இருக்கார். சாதுக்களுக்கு 3 லட்சம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. யாராவது உட்காந்து கதை சொல்லிட்டு இருந்தாலோ இல்லை பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாலோ உட்காந்து ஆனந்தமா கேட்டுன்னு இருப்பான். இல்லை யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்கோளே, இல்லை ஏதாவது ஒரு அஷ்டபதி பாடுங்கோளே அப்படின்னு சொன்னா உட்காந்து ஆனந்தமா பாடின்னு இருப்பான். ஸ்ருண்வந்தி காயந்தி இல்லைன்னா தனக்கு தானே உட்காண்டு அந்த சிந்தனம் பண்ணிட்டு இருப்பா. கிருணந்தி சாதவா. இதை தவிர இன்னொரு காரியம் பண்ணாதவாளுக்கு தான் சாதுக்கள். அப்படிதான் பாகவதம் சொல்றது. நீ மேனு நாம வைபவம் புலனு நீ பராக்கிரம தைரியமுட சாந்த மானசமுனி புலனு வஜன சத்யமுனு రఘువరణీయడ సద్భక్తి యుజనిల్ జగను దుర్మదములను కల్ల చేసినటి నీమది నెరుంగి సంతతంబులను గుణభజనానంద కీర్తనము సేయువారెందరో. இந்த கீர்த்தனத்துக்குள்ள எத்தனை அழக வச்சிருக்கார். இதுல அத்தனை பாகவத லட்சணங்களையும் சொல்லிட்டு வந்துடுறார். சந்ததம்புலனு குணபஜனானந்த கீர்த்தனமு செய்வார் எந்தரோ அந்தரிக்கு வந்தார். சந்ததமும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறவா. சந்ததம்னா ஏவம் சததயுக்தாயேன்னு பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதே பகவான் சொல்றான். இதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்றவா இல்ல, இதை தவிர இன்னொன்னு பண்ண தெரியாதவாளுக்கு தான் பாகவதாள். பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதித. உப்பு சாகரத்தில் மூழ்கினாதான் மூச்சு முட்டி உயிர் போயிடுமோங்கிற பயம். அமிர்த சாகரத்தில் மூழ்கினா உயிரா போயிட போறது. உனக்கு ஜனனம் மரணம்ங்கிறதே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீ அமிர்தமா போயிடுவ. மிருத்தம்னா மரிக்கிறது, அமிர்தம்னா மரணமே இல்லாமல் ஆயிடுறது. பக்தி உன்னை என்ன பண்ணிடும்னா உன்னை அமிர்தஸ்வரூபியா பண்ணிடும். இந்த சரீரத்துடைய பாஞ்சபௌதிக தன்மை கூட போயிடுறதான். ஒருத்தர் சதா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறதே, துகாராம் சதா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருந்தார். வாஸ்தவத்துல பாஞ்சபௌதிக சரீரம் கீழே விழணும் இல்லையா? அப்புறம் ஆத்ம ஜோதி வேணா கிளம்பி ஊர்துவமா வைகுண்டம் போச்சுன்னு சொல்லலாம். துகாராம் சரீரத்தோட வைகுண்டம் போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சதா சர்வத்திர விட்டலநாம கீர்த்தனம் பண்ணினதுனாலேயே சரீரத்துடைய பாஞ்சபௌதிக தன்மை போய் அந்த சரீரமே அமிர்தமயமா எடுத்துன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த சரீரம் இந்த லோகத்தை தாண்டவே தாண்டாது. பிரகிருதி நியமம் அது.
ஆனா அந்த சரீரம் பாஞ்சபௌதிக லோகத்தை தாண்டி போறதுன்னா அப்ப அந்த சரீரம் அமிர்தம் தானே. மீரா கிரிதாரி நாமத்தை தான் கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா, துவாரகாதீசனோட சரீரத்தோட கலந்தா. சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தோட பூரி ஜெகநாதரோட கலந்தார். ஸ்ரீதர ஐயாவால் சரீரத்தோட திருவிடமருத்தூர்ல இருக்கிற மகாலிங்கத்தோட கலந்தார் இல்லையா. போதேந்திராள் சரீரத்தோட ஜீவசமாதியில பிரவேசிச்சார். ஞானேஸ்வரர் சரீரத்தோட ஜீவசமாதியில பிரவேசிச்சார். நாமதேவர் சரீரத்தோட பூமி பொழந்து பூமிக்கு அடியில போய் வைக்கும். இப்படிலாம் ஆச்சரியம். அமிர்தமா ஆயிடுறது அந்த சரீரம். அதனாலதான் பிரமதபர சிந்தௌ அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. அமிர்த சாகரம் இல்லையா, நாமாமிருத சாகரம். ஸ்மரந்தோ ரூபம் தேவரத கதயந்தோ குணகதா படந்தோ நாமானி. அடுத்தது என்ன பண்றானா, ஸ்மரந்தோ. அவ என்ன பண்றா, எப்பவுமே உன்னுடைய ரூபத்தை சிந்தனம் பண்ணிண்டும் உன்னுடைய கதைகளை கீர்த்தனம் பண்ணிண்டும் சரந்தோ இப்படிதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஹரிதாசுலு வெடலேன்னு ஒரு கீர்த்தனம் தியாகராஜனோட. அதுல சொல்றார், ஞானமுதோ ராம தியானமுதோ మంచి గానముతో మెనుదానము సాగిన హరిదాసులు వెడలే. ஞானமுத்தோ தியானமுத்தோ கானமுத்தோ தானமுத்தோ, இந்த பதப்பிரயோகமே அவ்வளவு அழகுதில்ல. எதனால சஞ்சாரம் பண்றானா, லோகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. காஞ்சி மகாபரிவா ஒரு சதுரங்களும் பாக்கி இல்லாதபடி தன்னுடைய சரணத்தை ஆசையத்து ஹிமாச்சலம் பதிச்சுட்டு வந்தா அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் எதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணுங்கிறதுல இல்லை. எங்கெல்லாம் எத்தனை ஜனங்கள் இருக்காளோ அவ்வளோ பேரி தன்னுடைய அமிர்த கட்டாட்சத்தால அப்படி கட்டாட்சிக்கணுங்கிறது தான். அதனாலதான் ஜெகமெல்லனும் சுதா திருஷ்டி செய்ய புரோச்சுவார் எந்தரோ அந்தரீக்கு வந்தனமுனார் தியாகராஜன். அதனால ஞானத்தோட ஞானம் இருக்குங்கிறதுனால அவ தங்களுடைய அனுபூதியில தெளிச்சுட்டு இருக்கிறவாளா இல்ல, கானமுத்தோ தங்களுடைய அனுபவத்தை பாடவும் பாடுறா. ரமண மகர்ஷிட்ட ஒரு சில பேர் போய் கேட்டா, தியாகராஜர் மீரா முதலியவாள்லாம் பாடியே அடைஞ்சுட்டாளே, நீங்க ஆத்ம விசாரம்னு ஏதோ ஒரு மார்க்கத்தை சொல்றேன், அது ரொம்ப சிரமமா இருக்கே, ஏன்னா எண்ணங்கள் எந்த இடத்துல இருந்து எழும்புறதோ அந்த இடத்துல கொண்டு எண்ணத்தை ஒடுக்குங்கிற, இது ரொம்ப சிரமமா இருக்கு, அவள்லாம் பாடியே அடைஞ்சாளே அப்படின்னு ரமணரத்துல போய் கேட்டா, அதுக்கு பகவான் அழகா ஒரு பதில் சொன்னார். ஓய், ஒரு சின்ன திருத்தம், அவ பாடி அடையல, அடைஞ்சத பாடினா அப்படின்னார் இல்லையா. பாலகனகமய சேல சுஜன அப்படிங்கிறது ஏதோ ஒரு வர்ணனம் பண்ணணும்னு பண்ணின கீர்த்தனம் இல்ல, ராமனை தரிசனம் பண்ணி தியாகராஜர் பாடின கீர்த்தனாச்சு. யஜ்ய சம்ரக்ஷண கோலத்துல விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமலக்ஷ்மணால் எந்த கோலத்துல போனாலோ அந்த கோலத்துல தரிசனமாச்சு, அதை அப்படியே பாடின, அதை பார்த்து பாடின கீர்த்தனமாக்கும். அதனால இந்த கீர்த்தனங்கள்லாம் அனுபூதியோடு கூடினது. அதனாலதான் ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாக துவயி கலு ரமந்தே, ஒன்னிடத்திலேயே ரமிச்சுண்டு. அதுதான் இந்த இடத்துல ஞானமுத்தோன்னு சொன்னேனா, பகவானோட இரண்டரை கலந்துட்டா, அவனிடத்திலேயே ரமிச்சுன்னு இருக்கா. ஆனால் அந்த அனுபவத்தை தன்னோட மட்டும் வச்சுக்காதபடி அதை லோகத்துக்கும் கொடுக்கறா. பத்தேடா, அவளை பார்த்து கை குவிக்கிறார் பட்டத்திரி. அகந்தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். அவளுக்கு இகத்திலையும் இனிமேல் ஒன்றாக வேண்டாம், அவளுக்கு இனிமேல் பரத்திலையும் ஒன்றாக வேண்டாம். சமதிகத சர்வாபிலஷிதான், சர்வ அபிலாஷைகளும் பூர்த்தி அடைஞ்சவர்களாக, பூர்த்தி ஆனவர்களாக, சர்வ புருஷார்த்தங்களையும் பெற்றவர்களாகவே இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்றா. லோகத்தால அவளுக்கு ஒன்று ஆக வேண்டியதில்லை, ஆனா அவளால லோகத்துக்கு நிறைய ஆக வேண்டியிருக்கு. சுகரை பத்தி சொல்ற காலத்துல சுகர் ஒரு இடத்துல ஒரு மாட்டுக்காம்புல இருந்து பால் பீச்சற நாளைக்கு ஒரு இடத்துல நிக்க மாட்டார்னு இருக்கு. ஆனா அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மத்தை மூக்க ஜடவத்து விசரன்னு கஜசாக்வையே ஹஸ்தினாபுரத்தில் இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காராம். ஊமையை போல ஒரு ஜட்டத்தை போல ஞானிகள் இப்படிலாம் இருப்பான்னு இருக்கு. சேஷாதிரி சுவாமிகள் பார்த்தா ஒரு பித்து போல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார், பித்துக்குழி மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. ரமணர் ஜட்டம் போல உட்கார்ந்துருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார். ஞானிகள் பல அவஸ்தைகள்ல இருப்பா. இவா ஏன் லோகத்துல இப்படிலாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கானா, எவனாவது ஒருத்தன் கிட்டக்க தன் அனுபவத்தை அப்படியே கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற பரம கிருபை. ஆனா அதை அதிகாரி பார்த்து கொடுக்கணும், யார் தாபப்படுறாளோ அவளுக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்படி ஒருத்தன் தான் சுகருக்கு கிடைச்சான் பரீட்சித்துன்னு. அவன் இடத்துல போய் கொட்டுன்னு கொட்டிட்டாரா இல்லையா, சர்வத்தையும் கொட்டிட்டாரே. ரொம்ப நல்ல பிரவச்சன கர்த்தான்னு பேர் வாங்கறதுக்காக இவாள்லாம் பாடுறா, பிரவச்சனம் பண்றா, தங்களுடைய சுவானுபவத்தை கொட்டுறா. அதனாலே சரந்தோ ஏ பக்தாக துவயி கலு ரமந்தே பரமமூனு அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். ஆச்சரியமான ஸ்லோகம். கத கிருஷ்டம் கஷ்டம். இது இப்ப நாரத சரித்திரம் ஆரம்பிச்சேன் இல்லையா, வியாசரை பார்க்கறதுக்கு நாரதர் வரார்.
நாரதர் வரார். நாரதர் வியாசருடைய ஆசிரமத்தில் பிரவேசிக்கிறதையே நாரதருக்கு உண்டான சர்வ உபச்சாரங்களையும் பண்ணி அர்க்யபாத்திய ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து நாரதரை உட்காத்தி வச்சுட்டு வியாசர் அப்படியே பார்க்கிறார் நாரதரை. நாரதரும் வியாசரையே பார்க்கிறார். 2 அவதார புருஷால் பார்த்துக்கிறார் ஒருத்தர். வியாசருக்கு இப்படி ஒரு சித்தத்தில் ஒரு கிளேசம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நாரதர் வந்திருக்காருங்க. ஒரு மகாபுருஷனுக்கு வர கஷ்டத்தை இன்னொரு மகாபுருஷன் தான் தெரிஞ்சுட்டு அந்த கிளேசத்தை போக்க முடியுமே தவிர சாமானியால் போய் வியாசரை கவலைப்படாதீங்க நம்ம போய் சொல்ல முடியுமா? அவர்கிட்ட போய் அவள் நமக்கு அபயம் கொடுக்குறவா. அவளுக்கு வந்திருக்கிற சிரமங்கிறது லோகோத்தாரணத்தை பற்றின ஒரு கவலை. உப்பு புளி மிளகா சமாச்சாரத்துக்கு கவலைப்படுறவாளான்னு அவள்லாம் இல்லையா, லோகோத்தாரணத்தை பற்றின கவலை. அதனால நாரதர் வந்தார். நாரதருக்கு அர்க்யபாத்தியங்கள்லாம் கொடுத்து உட்காத்தி வச்சா. நாரதர் முள்ள வியாசரை பார்த்து கேட்கிறார், நீங்க சாட்சாத் பகவானாச்சே, நீங்க பகவானுடைய ஞான கலாவதாரமாச்சே, உங்களுக்கு என்ன சிரமம்? உடனே அழகா வியாசரத்துக்கு பதில் சொன்னார், தெரியாத வாளுக்கு இதை பதில் சொல்லணும், தெரிஞ்சுட்டே கேட்கிற வாளுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நீர் சும்மா ஒன்றும் வரமாட்டீரே, எனக்கு மனசுல இப்படி ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு விமோச்சனம் சொல்றதுக்கு தானே நீர் வந்திருக்கீர். அதனால அழகா சொல்றார், त्वं पर्यटन्नर्क इव त्रिलोकीं अन्तश्चरो वायुरिव आत्मसाक्षी परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः स्नातस्य मे न्यूनमलं विचक्ष्व. நீர் சூரியனை போல எங்கேயும் சஞ்சாரம் பண்றீர், வாயுவை போல பூந்து புறப்படுறீர். நாரதரே, நீர் உமக்கு தெரியாத விஷயமே இல்லை. அது மட்டும் இல்லை, நீர் யாரை உபாசிச்சுருக்கீர் அப்படின்னுட்டா புராண புருஷோத்தமனான சர்வாந்தர்யாமியான நாராயணனை உபாசிச்சுருக்கீர். என்னைக்குமே எந்த தெய்வத்தை ஒருத்த உபாசனம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த தெய்வத்தோட குணங்கள்லாம் அந்த உபாசகன் கிட்டேயே வந்துடும். அவனுடைய தியானமும் உபாசனையும் சத்தியமா இருந்தது. ஆனால் எத்யானம் தத்பவதி, எத்பாவம் தத்பவதிங்கிறாலே, அதை போல எதை பாவிக்கிறையோ அதுவாவே நீ ஆயிடுற அப்படின்னு தானே நமக்கு யோக சாஸ்திரங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறது. அதனால நீ பரமபுருஷனை உபாசிச்சுட்டு இருக்கிறதுனால, அவரோ சர்வ ஜனங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அவர் குணங்கள்லாம் உமகிட்டையும் இருக்கும், எல்லாம் அவருக்கும் தெரியும், அது போல உமக்கும் எல்லாம் தெரியும். நீர் சொல்லுமே என் கஷ்டத்துக்கு என்ன காரணம்? அழகா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார், கதக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குருதயாம் பவத்பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகாமி அஹம் காயம் காயம் குஹசன விவத்ஸ்யாமி விஜனே. கஷ்டத்துக்கு காரணம் என்ன? நாராயண பட்டத்திரி அழகா இந்த தசகத்தில் சொல்றார், ஒருத்தனுக்கு சிரமம் ஏன் அப்படின்னுட்டா பகவத் கிருபையை மறக்கிறது தான் சிரமம். கிருபாளுவா ஒருத்தன் இருக்கான், அவனுடைய சரணம், அவன் சரணத்தை ஆசிரியிச்ச மாத்திரத்துல சமஸ்த துக்கங்களும் இடப்படுச்சு. அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணின மாத்திரத்துல ஒரு பெரிய மகாத்மா சொன்னார், ராமங்கிற 2 அக்ஷரம் ஒரு நாக்க தொட்டுடுத்துனா கூட மலமலையான பாப்பங்கள் பொசுங்கிறதுன்னார். நோ தீக்ஷாம் நச்ச தட்சிணாம் நச்ச புரஸ்சர்யாம் அநாகீக்ஷதே மந்த்ரோயம் ரசனா ஸ்பிருகேவ பலதி. உன்னுடைய நாக்க அந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் தொட்டுடுத்துனா கூட மலமலையான பாப்பம் பொசுங்கிறது. இது சர்வ நிச்சயம் அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட ஒரு அனுகிரக பலம் நம்மளை காப்பாற்ற இருக்குங்கிறத நினைக்கிறத மறந்துட்டோம். ஏதோ கிரக பலத்தை நம்பின்னு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, அதுதான் சர்வ கஷ்டத்துக்கும் காரணம். கஷ்டம் வந்துடுத்துனா பிராயஷ்சித்தம்னு தேடிட்டு ஓடுறா, கஷ்டம் வந்துடுத்துனா ஜோசியனை பார்க்கலாமான்னு போறா, கஷ்டம் வந்துடுத்துனா யார்கிட்டயோ சொல்லிட்டு அழலாமான்னு பார்க்கறா, கஷ்டம் வந்துடுத்துனா பிராணனை போக்கிக்கலாமான்னு கூட பார்க்கறா இல்லையா. இதை கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கானே, அவன் சரணத்தில் போய் விழணும்னு ஏன் தோண மாட்டேங்கிறது ஒருத்தருக்கு? நாளென் செய்யும் கோளென் செய்யும்னு பாடின பதிகங்கள்லாம் காதல விழலையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அப்படிங்கிற வாழ்க்கை காதல் ஏன் விழமாட்டேங்கிறது? பட்டத்திரி சொன்னார், கதக்லிஷ்டம் கஷ்டம் தவச்சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம். என் சித்தம் உன்னுடைய சரணத்துல ஈடுபட மாட்டேங்கிறதே குருவாயூரப்பா. உபதேசம் பண்றதோடு நிறுத்திக்கப்படாது இல்லையா, நானும் கொஞ்சம் நாமகீர்த்தனம் பண்ணணுங்கிறார் இந்த இடத்துல. ஊருக்கு உபதேசம், உன்னுடைய பக்தி தான் அப்பேற்பட்ட பிரேம பிரகாஷாத்மிகா அப்படின்னு உன்னுடைய பக்தியை எடுத்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு என் சித்தமே அப்புறம் உன்னிடத்துல ஈடுபடலை அப்படின்னுட்டா, உன் சரணத்துல ஈடுபட்ட மாத்திரத்துல அப்புறம் நான் என்ன மறந்துவிட போறேனே, அப்புறம் எங்கிறது கஷ்டம்? அதனால இந்த இடத்துல சொன்னார், பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹானி அகம் காயம் காயம் குஹஜன விவத்ஸ்யாமி விஜனே. முதல்ல சத்சங்கம், அந்த சத்சங்கத்தால் அகண்ட நாம ருச்சி,
அப்புறம் திருப்பி 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 கதாசிரவணம், கீர்த்தனம், சிந்தனம். அதனால அகண்ட நாமம் அப்படியே வாயில பிரவகிக்க ஆரம்பிச்சிடும், ஹிருதயத்துல அகண்ட பிரேம கிரகிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஆயிட்டால் அப்புறம் என்னன்னா சத்சங்கத்துவம் நிசங்கத்துவம். அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார், குஹச்சன விவத்ஸ்யாமி. எங்கேயாவது ஒரு ஏகாந்தத்துல போய் பேசாம உன்னுடைய நாமத்தை பேசாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்துடுவேனே அப்படின்னு. பிரவகி நாமம், அதனாலதான் முகி சதா நாம ஹிருதயம் அகண்ட பிரேம அப்படின்னு அழகா பண்டரி பக்தாள்லாம் பாடுறா. முகி சதா நாம சந்தாஞ்சே தரிசன ஜனி ஜனார்தன ஐசா பாவ இல்லையா. ஒருத்தருடைய வாக்குல சதா நாம வந்துன்றது, அதுக்கப்புறம் இவன் அவன்கிற பேதம் தெரியாதபடி சர்வத்திலையும் பாண்டுரங்கனை பார்க்குற அகண்ட பிரேம வந்துடும் அப்படிங்கிறத சாதன சாத்தியத்தை 2 வரியில சொல்லிவிட்டார் நாமதேவர் அந்த அபங்கத்துல. ஒருத்தன் வாக்குல சதா நாமம் வந்துருக்குங்கிறது சாதனம், அதுக்கு சாத்தியம் என்ன, சாத்தியமான பலன் என்னன்னா ஜனி ஜனார்தன ஐசா பாவ. அப்புறம் இவன் அவன்கிற பேதம் தெரியாதபடி எதுலையும் பாண்டுரங்கன் தெரிய ஆரம்பிச்சுடுவான். அப்படி ஒரு அகண்ட பிரேமம் வந்துடுவான். இதுதான் பாகவத தர்மம் இன் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஸ்வீட் ஃபார்ம். ரொம்ப ஒரு கேப்சியூலா இதுதான் பாகவத தர்மம். ஒருத்தருடைய வாக்குல சதா நாமம் வந்துன்னு இருக்கணும், அவனுடைய ஹிருதயத்துல அகண்ட பிரேம கிரகிக்கணும். அப்புறம் சர்வ நாமரூபமயமா இருக்கிற பிரபஞ்ச மாய போய் அப்ப இது அது அப்படிங்கிற நாமரூப பேதங்கள்லாம் போய் சர்வத்திலேயே ஜனார்தனனை பார்க்கிற அப்படி ஒரு சாமர்த்தியம் வந்துடுதுன்னா அதுதான் பாகவத தர்மம். நாமதேவர் ஒரு நாய்க்குள்ளேயும் பாண்டுரங்கனை பார்த்தார். ஒரு நாள் ஒரு நாய் அவர் சாப்பிட வேண்டிய ரொட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, நாயை அடிக்கிறதுக்கு கல் எடுத்துன்னு ஓடலை, வெண்ணையை தூக்கிட்டு பின்னோட ஓடினார். அந்த நாயை கட்டிண்டு அந்த ரொட்டியை இந்த வெண்ணெயில தோச்சு வெறும் ரொட்டியோட சாப்பிட்டையானால் உனக்கு தொண்டை விக்கின்னுடும் பாண்டுரங்கா. நாயா பார்க்கல, பாண்டுரங்கனை தான் பார்க்கிறார். இந்த ரொட்டியில வெண்ணையை தோச்சு கொடுத்து இப்ப சாப்பிடு அப்படின்னார் இல்லையா. இதுதான் சர்வபூதேஷு எப்பஷ்யேது பகவத் பாவம் ஆத்மனா, பாகவதோத்தமன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லட்சணம் என்னன்னா அவன் நாமரூபமயமா இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுல சர்வத்திலேயே அதிஷ்டான சத்தியமான ஸ்ரீஹரியத்தான் பார்க்கிறார். எதனால இது ஏற்படும்னா அகண்ட நாமோச்சாரணத்தால. அகண்ட நாமம் வாயோயாம நாமத்தை சொல்ல 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 ஹிருதயத்துல அகண்ட பிரேம கிரகிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் பாகவத தர்மம். இதை சொல்றதுக்கு தான் இப்ப வியாசர் வந்திருக்கார், என்ன நாரதர் வந்திருக்கார் வியாசாசிரமத்துக்கு. வியாசரை பார்த்து அழகா சொன்னார், நீங்க எல்லா தர்மத்தை பத்தி ரொம்ப நன்னா பேசிவிட்டேள் வியாசரே, ஆனா பக்தியை இன்னும் நன்னா பிரகாசப்படுத்துறாப்புல ஒரு கிரந்தம் பண்ணல. நததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணித. அது அழகா இந்த இடத்துல சொன்னார், பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயேத் அசேஷ க்லேஷௌகம் ந கலு ஹ்ருதி சந்தேக கனிகா நசேத் வியாசஸ்யோக்தி தவ ச வசனம் நைகமவசோ பவேன்மித்யா ரத்யா புருஷ வசன பிராயமகிலம். உன்னுடைய பக்திங்கிறது சர்வ கிளேசத்தையும் போக்கி அது அவனுக்கு இந்த இகலோக சௌக்கியத்தையும் கொடுத்து மோட்சங்கிற உன் சரணத்தையும் கொடுத்துடும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேக கணிக்கா கூட இல்லை, எனக்கு துளி கூட இம்மி கூட அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அழகா சொல்றார், வியாசருடைய வார்த்தைகளோ இல்லை வேதத்துடைய வாக்கியங்களோ இல்லையா இல்லை புராணங்களுடைய வாக்கியங்களோ இதெல்லாம் எவனோ தெருவில் போறவனுடைய பேச்சு இல்லையே. இதெல்லாம் ரத்யா புருஷ வச்சனம்னா என்ன அர்த்தம்னா தெருவில் போறவன் இப்படி போற போக்குல பேசிட்டு போற பேச்சு இல்லையே வியாசருடைய பேச்சு. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படிங்கிற வச்சனமோ இல்லையா. கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படிங்கிற வாக்கியமோ இல்லையா. விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா பிரம்மன் பிராமண ஜாதினாம் கர்த்தவியம். இதெல்லாம் பாகவதாலாம் தினப்படி திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்றதை இத்தனை நாம மகாத்ய ஸ்லோகங்களையும் ஸ்மரிச்சுட்டு தான் திவ்யநாமத்தையா ஆரம்பிப்பார். இது பாகவத தர்மத்துல நித்திய அனுஷ்டானம். ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்பிரதா அப்படிங்கிற எத்தனை ஸ்லோகங்கள். பகவன் நாம போதேந்திர சுவாமிகள்ங்கிறவர் நாம சித்தாந்தம் பண்ணி காண்பிச்சார். நாம சித்தாந்தம்னா என்னன்னா சாஸ்திர வச்சனங்களையும் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்களையும் புராண வச்சனங்களையும் ஏன் வேத வாக்கியங்களையே பிரமாணம் காண்பிச்சு நாம சங்கீர்த்தனம்ங்கிறது விஹிதமான தர்மம். நாம சங்கீர்த்தனமே ஒருத்தருக்கு சர்வ புருஷார்த்தங்களையும் விதரணம் பண்ணிடும் அப்படிங்கிறது சித்தாந்தம் பண்ணி நிரூபணம் பண்ணியிருக்கார். இத்தனை வச்சனங்களையும் எடுத்து பிரமாணம் காண்பிச்சுதான் நாமத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படிங்கிறத நாமம் தானே பிரதானம் இல்லையோ.
பாகவதமே நாம வைபவத்தை சொல்ல வந்த கிரந்தம் இல்லையோ அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பட்டத்திரியும் அழகா சொன்னார், நச்சேத் வியாசஸ்யோக்தி தவச்சவச்சனம் நைகமவச்சோ பவேன் மித்யா ரத்யா புருஷே பிரபோ, நீ பகவத்கீதையில சொன்ன வச்சனங்களோ நமே பக்தா பிரணஷ்யதி க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு நீ சொன்ன வச்சனங்களோ, இல்ல வியாசர் பாகவதம் முதலிய புராணங்கள்ல நாம வைபவங்களை பத்தி சொன்ன விஷயங்களோ, இல்ல வேதத்தோடைய வாக்கியங்களோ, இதெல்லாம் தெருவுல போறவன் பேசிட்டு போற பேச்சா பேடாதா? இதெல்லாம் சத்தியத்துக்கு மேல சத்தியம் இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல நாரதரை பத்தி எடுக்கிறார். இதுக்கு பூர்வ ஸ்லோகத்துல முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத்பாத அம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முக சரந்தேஷஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்தாத்வைத் பிரசர பரிமக்னா கிமபரம். இந்த இடத்துல அழகா எடுத்து ஆரம்பிக்கிறார். தேவரிஷியான நாரதர் முதலிய அப்பேற்பட்ட ஆத்மாராமர்களாக பாகவத பரமம்சர்களாக இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா, பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ, உன்னுடைய சரணாம்போஜத்தில் ஏற்பட்ட அப்பேற்பட்ட திருடமான பக்தியால சர்வ சம்சார தாபத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா, திரிஜகத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பிரபஞ்சமோ இந்த பிரகிருத்தியோ அவ கிட்டக்க கூட நெருங்க முடியல. மாயையால தொடப்படாதவர்களாக சதா அந்த பரமானந்த அத்வைதானுபவத்துல தெளச்சுண்டு ஆனா ஆடிண்டும் பாடிண்டும் இப்படி லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற நாரதாதிகள்லாம் பிரமாணம் இல்லையான்னு இந்த இடத்துல கேட்கிறார். இது நாரத சரித்திரத்தை சூச்சிப்பிக்கிறது. இந்த இடத்துல நாரதர் வியாசரை பார்த்து சொன்னார், நீர் வாசுதேவனை பத்தி இன்னும் நன்னா வர்ணிக்கல, அதனாலதான் உங்களுக்கு இன்னும் மனசுல சாந்தம் ஏற்படலை. அப்ப வியாசர் கேட்கிறார் இந்த இடத்துல நாரதரை பார்த்து, உமக்கு எப்படி பக்தி சித்திச்சது அதை சொல்லுங்க. நாரதருடைய பூர்வ சரித்திரத்தை பாகவதத்துல நாரதரே அழகா சொல்றார். அகம் புராதீதபவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராவ்ருஷி நிர்விவிக்ஷத.